ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கம் தானே எடுத்திருக்கேன். இன்னொரு சைடு உங்களுக்கு தோட்டத்தை எடுத்து நான் போடலை இல்லையா, போடுறேன் பாருங்கள். இது ஒன்று, இது ஒரு இந்த ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு இது மாதிரி நிறையா வரும். ஆனால் வர வர காஞ்சிடுது, என்னன்னு தெரில. தொட்டியில் ஈராக்கு. இது மணி பிளான்ட்டு. மணி பிளான்ட்டில் பல வகை இருக்குது. இது குருவிங்களுக்கெல்லாம் சாதம் வச்சுருக்கேன், தண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பாருங்கள். இது கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இது கொஞ்சம் இது ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து இந்த ரங்கோன் மல்லி. இது பிரண்டை பாருங்கள், பிரண்டை வச்சுருக்கேன். பிரண்டை ஒரு நாளைக்கு பொடி நுணுக்கணும், இல்லைன்னா துவையல் வைக்கணும். பிரண்டை இது வந்து செம்பருத்தி, எல்லோ கலர் செம்பருத்தி. இது கொஞ்சம் தோட்டம் அந்த சைடு சும்மா ஒரு 2 அடி அகலத்துக்கு தான் இருக்கும். இது வந்து அனமெண்டா, பார்க்கவே இல்லை. இது போய் இந்த செடியை போய் இது வந்து உடச்சி விடணும். இது ரொம்ப முரட்டு பூ. அந்த அனமெண்டா பூ தோருக்கு வருங்க, தெரியுதா? பிங்க் கலர் அனமண்டா பூ. இந்த செடி நான் இது ஆட்டுறதுல இது அனமண்டா. இது இந்த பால்தெரியா என்னவோ சொல்லுவாங்க. இதை கொத்து கொத்தாக பூக்கும், சாண்டல் கலரு. பூத்துச்சு, ரொம்ப நாளாச்சு வச்சு. வரவே இல்லை இந்த பக்கம். உங்களுக்காக இப்போ வந்தது தான். இடைஞ்சலாக இருக்குன்னு வரல. செடியெல்லாம் கீழே உள்ளதெல்லாம் வெட்டிடணும். ஒரு ஆள் தான் இல்லை, லேபர் ப்ராப்ளம் நிறையா. மூணு நாள் வேலையால். மற்ற இடமெல்லாம் நல்லா தான் இருக்குது, என்னவோ கேட்கல. இதில் 2 வச்சுருக்கேன். இது ஒன்று வந்து பிங்க்கு, இது ஒயிட்டு, இது சாண்டல். இது பார்ப்போம், இது வந்துடும் நினைக்கிறேன். என்னவோ ஒரு செடி வச்சு இது வந்து பவழமல்லி மரம். எல்லாத்தையுமே வெட்டி விடணும். எல்லாம் வெட்டி விட்டால் நல்லாயிருக்கும். பவழமல்லி பூ பார்த்துருக்கீங்க இல்லையா, ரொம்ப அழகான பூ. இதுக்கெல்லாம் தொட்டு இது பவழமல்லி ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பூக்கும், நிறையா உதிர்ந்துருக்கு பாருங்கள். சிவனுக்கு எல்லாத்துக்கும் பூ. இது அப்படியே ஊசியில் அழகாக கோத்து போடலாம். இது பவழமல்லி மரம். இது வந்து சம்பங்கி முள்ளு இருக்குது. இது வந்து சம்பங்கி. அந்தாண்ட ஒன்று இருக்குது செண்பகப்பூ. இதெல்லாம் 2 வருஷம் ஆகுமா இருக்குது. ஏதோ மொசுக்கட்டை மாதிரி ஏதோ இருக்கா என்னன்னு தெரியல. இலையெல்லாம் அரிச்சிருக்கு மேலே, நான் கவனிக்கணும் கொஞ்சம் பார்ப்போம். ஆனால் இதில் ஒரு முள் மாதிரி இருக்குது. சம்பங்கி இதில் வந்து முள் மாதிரி இருக்குது. பார்ப்போம் எப்போ பூக்குதுன்னு தெரில, பார்ப்போம். ஆனால் இதில் ஏதோ ஒரு பூச்சி இருக்குது. என்ன பூச்சி, புழு எதுவும் தெரில, பார்க்கணும். சம்பங்கி ஒன்று, அந்தாண்ட செண்பகப்பூ. பார்ப்போம். எல்லாமே லேட்டாக தான் பூக்குறது. பூத்து வச்சுருக்கோம். இதான் எங்கள் குட்டி தோட்டம். இந்த பக்கம் ஆனால் கொஞ்சம் இடைஞ்சல் தான். ஒரு அம்மா கேட்டாங்க விதை, எடுத்துகிட்டு போகும். இன்றைக்கி சமையல் வந்து உங்களுக்கு சாதாரண, இன்னைக்கு காலைல கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு. சண்டே அன்னைக்கு சைக்காலஜாவே சண்டே வந்தாலே நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிடுது. பிள்ளைங்களும் வீட்டில் இருக்கா, அதனால் இங்கே விதை எடுத்திருக்கேன். கிட்டன்னு சொல்லுங்க, விதை வேணால் கேளுங்க, தரேன். இது ரொம்ப நல்லது. குபேர மூலையில் வச்சோம்னா சாமிக்கு உகந்தது. ஒரு அம்மா கேட்டாங்க கோவிலில் பார்த்துட்டு, அதனால் இது எடுக்கிறேன். விதை ஓகே. எங்கள் வீட்டு தோட்டம் பார்த்தீங்களா? இந்த பக்கம் அந்த செடிகள்னால் எனக்கு உயிர். அதை விட பறவைகள்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இன்றைக்கு பொழுது நல்ல பொழுதாக இருக்கட்டும். தேங்க்யூ, பை பை. இது பவழமல்லியோட விதை. பவழமல்லி நிறைய கிடக்கு, எடுக்கிறதுலேருந்து எடுக்கலான்னு. இதோட விதை இது. ஓகே.
பை பை, தேங்க்யூ.